வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றொரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும், பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான். அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் பூமி நீலா சாயிகா சமேத நயன பரிபூர்ண பெருமாள் திருக்கோயில் ஏராகரம். இது எங்கெங்கே இருக்குது? நம்ம கும்பகோணம் சாமிமலை ரோட்டில் மூப்பக்கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இறங்கி அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் உள்ளே பயணித்தால் வருவதாங்க அந்த ஏராகரம். அதாவது பண்டைய காலத்தில் இது திருவேரகம் என்று வழங்கப்படுகிறது. இந்த ஊரின் மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலகந்தநாத சுவாமி ஆலயம் இருக்குதுங்க. அதாவது சாமிமலைக்கு முன்னரே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அழகிய முருகன் திருத்தலம் இந்த ஊரில் இருப்பது மற்றொரு சிறப்பு. இந்த திருக்கோயிலுடைய பேர் பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? அதாவது நயனம் என்றால் என்னங்க அப்படின்னு கேட்டால் கண் பார்வை, அதாவது கண் விழி பார்வையை தாங்க நயனம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பரிபூர்ணம் அப்படின்னா என்னங்க? முழுமை, முடிவடைதல், முடிவுக்கு வருதல், இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இறைவனைத்தான் கடைசியில் அடைய போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பெருமாள் கோயிலுடைய பெயரே நயன பரிபூரண பெருமாள் இல்லைங்களா? ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க கேட்குறதுக்கு. இந்த கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. மிக அழகிய திருக்கோயிலுங்க, மிகச்சிறிய கோயில். அதாவது மிளகு சிறுத்தாலும் காரம் குறையிறதில்லை அப்படிங்கிற மாதிரி மிகச்சிறிய திருக்கோயில், மிக அழகாக பராமரிக்கப்படுகிற ஒரே ஒரு அழகிய திருச்சுற்றை இந்த கோயில் கொண்டிருக்கிறதுங்க. சென்ற வாரம் 10ஆம் தேதி நடைபெற்ற புனர்பூச திருப்பஞ்சரத்தின் அன்னைக்கு தாங்க இந்த கோயிலுக்கு நாங்கள் சென்றோம். மிக அழகிய மன நிறைவுடன் கூடிய அழகிய ஆராதனைகளை கண்டுகளித்தோங்க. அதை உங்களுக்கு வழங்குவதில் எங்கள் குழு பெரும் மகிழ்ச்சி அடைகிறதுங்க. இத்திருக்கோயிலின் கருவறையில் கிட்டத்தட்ட 6.5 அடி உயரத்திற்கும் அதிகமான நமது நயன பரிபூரண பெருமாள் தனது பூமி நீலா நாயிகா அவர்களுடன் காட்சியளிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாமல் அதன் அருகிலேயே கோதண்டராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் விக்கிரகங்களும் நமக்கு அழகுற காட்சியளித்து அருள்பாலிக்கின்றனர். இத்தலத்து ராமர் கோதண்டராமர் என்று வழங்கப்படுகிறார். ராமாயணத்தின்படி சீதையை ராவணன் கவர்ந்தது தவறு என்று அவனை விட்டு விலகினான் அவரது தம்பி விபீஷணன். அவ்வாறு விபீஷணன் விலகி ராவணனும் வந்து தஞ்சம் அடையவே ராமனானப்பட்டவர் இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்து இலங்கையை வெல்வதற்கு முன்னரே விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அவ்வாறு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் செய்த இடத்திலே விபீஷணன் ராமருக்காக ஒரு கோயிலை வில்லேந்தியுடன் கட்டியிருக்கிறார். அதுதாங்க கோதண்டராமர். இன்னருள் நல்கும் ராமபிரானுக்கு தமிழகத்தில் பல கோயில்கள் இருந்தாலுமே கூட ஒரு சில கோயில்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறதுங்க. அதில் கும்பகோணத்தில் காணப்படும் தென்னகத்து அயோத்தி என அழைக்கப்படும் ராமபிரானின் ராமசாமி திருக்கோயிலும் இந்த திருவேரகத்தில் அமைந்திருக்கிற நயன பரிபூர்ண பெருமாள் திருக்கோயிலும் முக்கியமானதாகவே கருதப்படுகிறதுங்க. பிரம்மாண்ட புராணத்தில் இந்த தலத்திற்கான தர வரலாறு கூறப்பட்டிருக்கிறதுங்க. அதாவது இந்த ஊருள்ள இடத்துல தான் ஒரு முனிவரானவர் ஆசிரமம் அமைத்து தவமேற்றி வந்து இருக்கிறார். ராவண வதம் முடிந்து திரும்பும் ராமபிரானை தரிசிக்க வேண்டி அவர் தவமிருந்திருக்கிறார். விபீஷணனின் பட்டாபிஷேகத்திற்கு பின்னர் சீதை, லக்ஷ்மணன், அனுமன் மற்றும் வானர வீரர்களுடன் புஷ்பக விமானத்திலே அயோத்திக்கு ராமபிரான் திரும்பி வருகையில் இந்த முனிவரின் ஆசிரமத்தை கண்டு அவரது தவம் பலிக்க வேண்டி புஷ்பக விமானத்தை இறக்கி யாவரும் அங்கே இளைப்பாறச் செய்கிறார். அவ்வாறு அனைவரும் அமுதுண்ட பின்னர் அந்த முனிவரின் அன்பிற்கு இணங்க ஒரு சந்நிதியிலே அவர்கள் நால்வரும்
எழுந்தருளினார்கள். அதுதாங்க தற்பொழுது இருக்கும் இந்த இடம். பிரதான சன்னதியில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே நமது நயன பரிபூரண பெருமாளானவர் பூமி நீலா நாயகா சமேதராக அழகுடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதன் அருகிலேயே நமது ராமன் கோதண்ட ராமராக, சீதா பிராட்டி வலப்புறமும் லக்ஷ்மணன் இடப்புறமுமாக சேவை தருகிறார். அருகிலேயே நமது ஆஞ்சநேய சுவாமியும் குடிகொண்டிருப்பது மற்றொரு சிறப்பு. கருடன், ஆதிசேஷன், தும்பிக்கை ஆழ்வார், நம்மாழ்வார், விக்னேஸ்வரர், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் ஆகிய சந்நிதிகளும் தனித்தனியாக நமக்கு அழகுற காட்சியளிக்கின்றன. சீதா பாட்டியானவள் இங்கு ராமனுடைய சேர்ந்து இருப்பதால் இங்கு தாயாருக்கென தனி சன்னதி ஒன்று இல்லை. இக்கோயிலானது புராண காலத்துடன் தொடர்புடையது என்பதால் புராண ஸ்தலம் என்றே இதனை கூறுகின்றனர். தமிழக திருத்தலங்களில் அருள்பாலிக்கும் ராமபிரானின் மூர்த்திகள் யாவுமே உள்ளம் கொள்ளை கொள்ளும் அழகு வாய்ந்தவை என்பதை இத்திருத்தலத்து கோதண்ட ராமரும் நமக்கு உணர்த்துகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட வெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. எந்தை எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழிவழியார் செய்கின்றோம் திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அறிவுருவாகி அழியழித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. சிட்டஞ்செருகாலே வந்துன்னை சேவித்து உன் பற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மே சொன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உடக்கேனாம் ஆட்செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் திருப்பாவையும் திருப்பல்லாண்டும் பாடின மாதிரி இந்த கும்பகோணத்தினுடைய வடபால் ஏரகரம் என்ற திருவேரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் 1800 இந்த கோயிலானது ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய திருப்பாட்னார் ரங்காச்சாரியார் அப்படின்றவர் இங்கே பட்டாமணியராக இருந்தப்போ இந்த கோயில் ஸ்தாபிதம், அவருடைய அப்பா காலத்தில் இது ஸ்தாபிதம் பண்ணப்பட்டு அவருடைய காலத்தில் கோதண்டராமசுவாமியை அவர் ராமாயணமாக படித்து டெய்லி ராமாயணம் படித்து அதன் மூலமாக கோதண்டராமரை ஸ்தாபனம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி, இதற்கான உச்ச விக்கிரகங்களும் இங்கே இருக்கின்றன. இதெல்லாம் நாங்கள் நாகேஸ்வரம் கோவிலில் இந்த சிலைகள் காப்பகத்தில் கொண்டு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஏப்ரல் 12, 13ஆம் தேதியில் உங்களுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறபடியால் உத்தேசித்திருக்கிறோம். அதுக்காக ஏப்ரல் 12, 13 எல்லாரும் அவசியம் கலந்துட்டு பெருமாளினுடைய திருவருளை பெற்று உய்யுமாறு பிரார்த்திக்கிறேன். அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நான் என்னுடைய பல காணொளிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள், புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும். இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும். அவ்வாறு உதவிகள் செஞ்சிங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க, இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம். அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.